பெரும் மழையிலும் விடாமல் கூடியிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த கும்பகோணம் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு எனது பேரன்பு பாராட்டுக்கள். எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கல்வியாளர் அண்ணன் ஹுமாயூன் கபீர் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் என்னுயிர் இளவல் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு கும்பகோணம் மற்றும் ஒரு தாய் வீடு. இங்கிருந்துதான் அவனுடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கியது. பெரும்பாலான சூழ்நிலைகளில் கும்பகோணம் பகுதியின் போராட்டங்களிலே அவன் இடம்பெற்றிருக்கிறான். எனவேதான் சில மாதங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டிலே அதிகம் ஊழல் நடக்கக்கூடிய ஒரு நிலமாக கும்பகோணம் விளங்குகிறது என்பதை ஒரு ஆதாரத்தோடு தம்பி சாட்டை துரைமுருகன் அவருடைய வலையொலியில் ஒரு காணொளி வெளியிட்டான். வெளியிட்ட பிறகுதான் திமுக தரப்பிலிருந்து கடுமையான பதட்டம். எல்லா இடத்திலிருந்தும் எனக்கு அலைபேசி அழைப்பு. இது போன்ற தரவுகளை நீங்கள் தானே அவருக்கு எடுத்து கொடுத்தீர்கள் என்று எல்லாரும் கேட்டாங்க. இல்ல, அப்படி இல்லை. அவன் ஒரு மிகச்சிறந்த ஒரு உளவு படையை வச்சிருக்கிறான். அந்த உளவு படை ஆராய்ச்சி செய்ததில் வேற எந்த ஊரை காட்டிலும் கும்பகோணத்தில் தான் அதிகம் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்ற ஒரு தகவலை அவன் ஆதாரபூர்வமாக சேகரித்து விட்ட பிறகுதான் அந்த காணொலியை அவன் வெளியிட்டிருக்கிறான் அப்படிங்கிற உண்மையை சொன்னேன். கும்பகோணத்தில் கடந்த 2 முறையாக சாக்கோட்டை அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இருக்கிறார். தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அசைக்க முடியாத ஒரு கோட்டையாக இது இருக்கிறது. அதனால் ஏற்பட்ட பெரும் சாபம் என்னவெனில், இந்த கும்பகோணம் உலகத்தார் பாவத்தை நீக்க மகாமுகம் கண்ட இந்த கும்பகோணம் தன் பாவத்தை தொலைக்க, இந்த சாக்கோட்டை அன்பழகனை தொலைக்க வழியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறது. கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை. ஆனால் மாவட்டம் ஆக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பேச கடமைப்பட்ட, நாம் வாக்கு செலுத்தி அனுப்பி வைத்த ஐயா சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் சூப்பர் சிங்கரில் வருகின்ற பாடகர் போல சட்டமன்றத்திலே ஸ்டாலினை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார். இதில் மிகப்பெரிய வெட்கக்கேடு என்னவெனில், நான் சாதித்த சாதனைகள் என்ன என்று ஒரு புத்தகம் போட்டு கொடுத்திருக்கிறார். அந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். தையல் மிஷின் கொடுத்தேன், வீட்டு கக்கூசுக்கு நான் கதவு போட்டு கொடுத்தேன். இது எதுவுமே இவருடைய காசு இல்ல. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியிலிருந்து இவர் ஒதுக்கியது போக மக்களுக்காக கொஞ்சம் பிச்சு போட்டதை எடுத்து ஒரு புத்தகமா போட்டு தன் சாதனையாக இவர் பறைசாட்டி கொண்டிருக்கிறார். ஒரு முறை ஒரு இளைஞனுக்கு இந்த முறை ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த கும்பகோணத்திற்கு ஒரு விமோசனம் பிறக்கும். மீண்டும் மீண்டும் இந்த திமுக, அண்ணா திமுக என்கின்ற இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு எதற்கு ஓட்டு? ஏன் ஓட்டு? இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தனது ஆட்சி செயல்பாட்டு வரவை வெளியிட்டு இருக்கிறது. 49 அத்தியாயம். ஒரு தலைவனுக்கு கனவு இருக்கு பாருங்க. 49 அத்தியாயம் 462 பக்கங்களை சொல்றான். தமிழ்நாட்டிலேயே அதிகம் பக்கம் கொண்ட, அதிகம் திட்டங்கள் கொண்ட ஒரே ஒரு தேர்தல் வரைவுக்கு ஒரு உதாரணமாக இருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அண்ணன் சீமான் தான். அவர்கிட்ட தான் திட்டம் இருக்கு. 49 திட்டங்களை அவர் முன்னெடுத்து வைக்கிறார். ஒரு நாட்டில் நீதித்துறை எவ்வாறு இருக்கணும், நகராட்சி நிர்வாகம் எவ்வாறு இருக்கணும், என் தம்பி ஆனந்த் பேசினானே திடக்கழிவு மேலாண்மை அது எவ்வாறு இருக்கணும், சுற்றுச்சூழல் எவ்வாறு பாதுகாக்கப்படணும், ஒரு நாடும் அரசாங்கமும் எவ்வாறு நிலைநிறுத்தப்படணும், தமிழ்நாடு முழுக்க 5 தலைநகர்களை உருவாக்கணும், பெண்களுக்கென்று தனி தொகுதி, தனியா அவர்களுக்கென்று அவர்கள் உரிமை காக்க தனி தொகுதி, எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென்று தனி தொகுதி இருக்குதோ அதே போல பெண்களுக்கென்று தனி தொகுதி உண்டாக்கணும், 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி உண்டாக்கணும் என்று பல்வேறு திட்டங்களை ஒரு கனவு கொண்ட பெருமானாக அண்ணன் சீமான் தமிழ் சமூகத்திற்கு முன்னால் வைத்திருக்கிறார்.
நமக்கு ஒரு கெடு வாய்ப்பு என்னன்னா, குறிப்பா கும்பகோணத்திற்கு என்னன்னா, நான் பரம்பரை திமுக காரன், நான் பரம்பரை அண்ணா திமுக காரன். அது பெருமை அல்ல உறவுகளே, அது நமது குடும்பத்தின் மீது விழுந்த சாபம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என் தந்தையார் ஒரு திமுக காரராக இருந்த காரணத்தினால்தான் நாம் உச்சந்தில நின்று கத்திக்கிட்டு இருக்கிறேன். இல்லையே எனக்கென்று ஒரு வேலை, நான் கனவு கண்டது நீதிபதியாக ஆக வேண்டும் என்ற ஒரு கனவு. ஆனால் இன்று போராட்டங்களிலே பங்கெடுத்து குற்றவாளியாக நீதிபதி முன்னால் குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கிறேன். காரணம், எனக்கு முன்னால் இருந்த தலைமுறை செய்த வரலாற்று பிழை. அமரர் எம்ஜிஆர் அவர்களையும் அமரர் கருணாநிதி அவர்களையும் தலைவர்களாக இவர்கள் ஏற்றுக்கொண்டதன் விளைவு தமிழ்நாடு இன்று ஒரு அதல பாதாளத்திற்குள் சிக்கிக்கொண்டு தவிக்கிறது. நீங்க கும்பகோணத்தில் பாருங்க, பேருந்து நிறுத்தகம் என்று புதிதான கட்டிடங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் 7 லட்சம் 8 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறான். ஆனால் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் கூட ஒரு பேருந்து நிற்பதில்லை. என் வீட்டுக்கு பக்கத்துல பாலக்கரையில என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பேருந்து நிறுத்தகம், அதற்கு செலவு செய்த தொகை என்பது ஏறக்குறைய 12 லட்சம். ஆனால் அந்த 12 லட்சம் செலவு செய்த இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அங்க ஒரு பேருந்தை கூட நிறுத்துவதற்கான ஏற்பாட்டை செய்யல. அது குப்பை கூலமாக கிடக்கிறது. அண்ணன் ஹுமாயூன் கபீர் கேட்டார், கும்பகோணத்திலே பெரிய குப்பை கூலம் எதுப்பான்னு கேட்டார். கும்பகோணமே மிகப்பெரிய குப்பை கூலமாகத்தான் இருக்கிறது அண்ணா அப்படின்னு. இங்கே குப்பைகள் அகற்றப்படுறதில்லை. எல்லா தெருவிலையும் மழை நீர் தேங்கி கிடக்கு. கொசு தொல்லை, கும்பகோணத்தின் கொசு தொல்லை வரலாற்று புகழ் வாய்ந்த, உலகத்திலேயே புகழ் வாய்ந்த ஒரு பிரச்சனையாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலை. ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கும் கும்பகோணம் மகாமக பெருவிழாவிற்காக கோடிக்கணக்கான ரூபாயை மத்திய அரசு ஒதுக்குகிறது. ஆனால் இங்கே இருக்கின்ற தேசிய கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அண்ணா திமுகவை சேர்ந்தவர்களும் கூட்டு போட்டு சிண்டிகேட் வச்சு கொள்ளையடிக்கிறது. இந்த ஊர்ல மட்டும்தான் எல்லா கட்சியும் கொள்ளையடிக்கிறதுல கூட்டு போட்டு கொள்ள. இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மாநகராட்சியில ஒரு மேயர்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார், சரவணன். அவரை பதவியிலிருந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. அவர் நெஞ்சி வலியோட அந்த சீட்ல இருந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. அவர் நெஞ்சி வலி வருது போல நடிச்சுக்கிட்டு நாடகம் நடத்துறாரு. உலகத்தில் வேற எங்கேயும் இது போல காட்சிகளை நீங்க பார்க்க முடியாது. கும்பகோணத்தில் மட்டும்தான் நகைச்சுவை காட்சியுடைய ஒரு மாநகராட்சி. ஏனென்றால் ஒரே ஒரு எம்எல்ஏ, ஒரே ஒரு குறுக்கள் வரார், வழிவிடுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதே போல ஒரே ஒரு நகரமன்ற உறுப்பினராக இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சரவணன் தேர்ந்தெடுக்கப்பட, ஏன்னா திமுக தலைமைக்கு பயம், சாக்கோட்டை அன்பழகன் ஆதரவாளருக்கு கொடுக்கிறதா இல்ல தமிழுக்கு கொடுக்கிறதா என்ற பயத்துல அந்த ஒரே ஒரு நகரமன்ற உறுப்பினர் சரவணன் கொடுக்க அவர் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு நெஞ்சி வலி என்று நடித்து கொண்டிருக்கின்ற காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நகரமன்ற உறுப்பினருக்கும், நகரமன்றத்தின் துணைத் தலைவருக்கும், மாநகராட்சியின் துணைத் தலைவருக்கும், மாநகராட்சியின் மேயருக்கும் இங்கே போகின்ற கமிஷன் எவ்வளவு தெரியுமா? ஒவ்வொரு டாஸ்மாக் கடையில் இருந்து ஆரம்பிச்சு கும்பகோணத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட எல்லா திட்டங்களிலும் இவர்கள் கமிஷன் அடித்த கொள்ளைக்காரர்களாக மாறி நின்று எல்லாரும் பெரும் பணக்காரர்களாக ஆயிட்டான். நம்ம கேட்டது கும்பகோணத்தை ஒரு மாவட்டமா அறிவிக்க கோரி நாம நீண்ட நெடிய நாள் 25 வருஷமா போராடிட்டு இருக்கோம். ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது மாநகராட்சி. மாநகராட்சியாக மாற்றப்பட்டதன் விளைவு என்ன? இங்கே சொத்து வரி ஏறி இருக்கிறது, குடிநீர் வரி ஏறி இருக்கிறது, விலைவாசி ஏறி இருக்கிறது. ஆனால் இங்கிருந்து ஒரு பிரச்சனை, அணக்கரையிலிருந்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவல நிலை நமக்கு. இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாறணும்னா இந்த திமுக அண்ணா திமுக என்கின்ற இருபெரும் கேடுகளுக்கு நாம் ஒரு முடிவு கட்டணும். இதுல நடுவுல இந்த திமுகவையும் அண்ணா திமுகவையும் இந்த 2 சீரழிவையும் தோற்கடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர்களை தாண்டிய ஒரு மோசமான சீரழிவு நம் முன்னால் வந்து நிற்கிறது. ஒரு திரைப்பட கவர்ச்சியின் மூலமாக நாட்டின் அதிகாரத்தை பிடித்து விடலாம் என்ற ஒரு கூட்டம் அலைகிறது. 41 பேரை கொலை செய்த கூட்டம். அந்த கூட்டம் ஒருவேளை அதிகாரத்திற்கு வந்தால் கரூர்ல நடந்த இலவு போல வீட்டுக்கு வீடு இலவு நடக்கும். ரசிக மனப்பான்மையால் ஒரு நடிகனை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாற்றிவிட வேண்டும் என்று ஒரு கூட்டம் துடித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் சொல்றாருங்க, அந்த நடிகர் சொல்றாரு, நான் பதவிக்கு வந்தேன்னா நான் வந்து ஒரு தாய்மாமனா மாறி நான் வந்து மோதிரம் போடுவேன், நான் தங்கச்சிக்கு சீர் கொடுப்பேன்,
அவன் 1000 ரூபாய் கொடுத்தான், இவன் 2000 ரூபாய் சொல்றான், நான் 2500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு அடிச்சு விடுறான். பாருங்க, ஏற்கனவே பல குற்றங்களை சொன்னதுதான். 1000 2000 4000 6000 பாண்டியராஜன் படத்துல பிம்பிளிக்கா பிலிப்பின்னாங்க பாருங்க. அதே போல ஒரு அவல நிலைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஆக்கி நிறுத்தி வச்சிருக்கிறான். மோசமான சீரழிவு, எல்லா வகையிலும் இலவசங்களை கொடுத்து மக்களை மடைமாற்றுகின்ற ஊழல் வாய்ந்த கூட்டம். இப்ப ஆட்சிக்கு போறதுக்கு முன்னதாகவே அருண்குமார்னு அவங்க கட்சியோட பொறுப்பாளர், அவர் தொகுதியில திருச்செங்கோட்ல கொடுப்பதற்காக பண்ட பாத்திரங்களை அடுக்கி வச்சிருக்கான், பூஸ்ட் வாங்கி வச்சிருக்கான். இதையெல்லாம் இணையதளத்தில் நீங்க பாக்குறீங்க. அப்போ உண்மையிலேயே இந்த அரசியலை மக்கள் பணியாக நினைத்து இங்கே போராட துடிக்கின்ற எங்களை போன்ற மக்களின் மைந்தர்களுக்கு, மண்ணின் மைந்தர்களுக்கு இந்த முறை நீங்க வாக்களிக்கணும். கும்பகோணம் பகுதி, என் தம்பி வழக்கறிஞர் ஆனந்த் ஒரு சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவர். கும்பகோணத்தில் ஒரு காலத்தில் வரலாற்று புகழ் வாய்ந்த இந்த சௌராஷ்டிரா சமூகம் இன்று ஒரு சாதாரண வேலைக்கு கூட கஷ்டப்படுகின்ற வறுமையான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது. விசைத்தறி வந்ததால் லட்சக்கணக்கான சௌராஷ்டிரா குடும்பங்கள் இன்று நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சௌராஷ்டிரா குடும்பத்திலிருந்து ஒரு இளைஞரை தேர்ந்தெடுத்து அவனை கும்பகோணத்தின் சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்க வேண்டும் என்று கனவு காண்கின்ற அண்ணன் சீமானின் லட்சிய கனவு வெல்ல வேண்டும். சௌராஷ்டிரா மாநாட்டிற்கு அண்ணன் போய் சொன்னாரு, நான் பிற மொழியாளர்களுக்கு எதிரானவர் என்று சொல்றாங்க. அப்படி கிடையாது, இந்த மண் அனைவருக்கும் சொந்தமானது. ஆனால் இந்த மண்ணை ஆளக்கூடிய அதிகாரம் தான் மண்ணின் மைந்தர்களான தமிழர்கள் எங்களுக்கே சொந்தமானது. உண்மையிலேயே சௌராஷ்டிரா மக்கள் இந்த முறை உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கின்ற தம்பி வழக்கறிஞர் ஆனந்த் அவர்களுக்கு உங்களது வாக்கினை நீங்கள் செலுத்தணும். மீண்டும் மீண்டும் தாழ்த்தப்பட்ட இனமாக, பிற்படுத்தப்பட்ட இனமாக, சமூகத்தின் அடித்தட்டு விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்ற அந்த சௌராஷ்டிரா இனம் வீறு கொண்டு எழ வேண்டுமானால் தம்பி ஆனந்த் போன்ற இளைஞர்களை ஆதரிக்க வேண்டும். இந்த முறை ஒரே வாய்ப்பு தான். நமக்கு தேர்தலுக்கு இன்னும் 1 மாத காலம் தான் இருக்கு. அந்த வாக்கு செலுத்துற போற அன்னைக்கு மனசுல நினைச்சீங்க, வாக்குச்சாவடிக்கு முன்னால் செல்லும் போது தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் முகம் உங்கள் அகத்திலே தெரியட்டும். அவர் முகத்தை நினைத்துக் கொண்டே வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள். அங்கே இருக்கும் உதயசூரியன், உங்கள் இனத்தை அடித்தவர்கள், இனத்தை அடிக்க துணை போனவர்கள் காரி உமிழுங்கள். இன்னொரு பக்கம் இருக்கும் இரட்டை இலை இந்த மண்ணை நாசமாக்கி ஊழல் நிறைந்த மண்ணாக மாற்றி வைத்திருக்கின்ற ஒரு கட்சி, அடிமைகளின் கட்சி, அங்கே காரி உமிழுங்கள். இன்னொன்று இருக்கும் விசில், அதை பார்த்து விடார்கள், உங்கள் கண் பொட்டையாகிவிடும், அவிழ்ந்து. அதனால அங்கெல்லாம் பார்த்துடாம விவசாயி சின்னம் ஒவ்வொரு வேளை உணவு உண்ணும் போது உங்களுக்கு உங்கள் மனக்கண்ணிலே நீங்கள் நன்றி செலுத்த நினைக்கின்ற அந்த விவசாயி எங்களது எண்ணமாகவும் நாம் தமிழர் கட்சியின் சின்னமாகவும் விவசாயி சின்னம் அண்ணன் சீமான் உருவத்திலேயே அந்த சின்னத்தில் என் தம்பி வழக்கறிஞர் ஆனந்த் அவர்களுக்கு ஒரே ஒரு ஓட்டு. அது அந்த ஓட்டு தன்மானமிக்க ஓட்டு. அந்த ஓட்டு கும்பகோணத்தை, குடிந்திருக்கின்ற கும்பகோணத்தை தலை நிமிர செய்கின்ற வாக்கு என்பதை உணர்ந்து வருகின்ற தேர்தலிலே விவசாய சின்னத்திலே உங்கள் பொன்னான வாக்குகளை தாருங்கள், தாருங்கள். நமது வேட்பாளர் அன்பு தம்பி வழக்கறிஞர் ஆனந்த், நமது சின்னம் விவசாயி. அநேகமா ஓட்டு போட்டியில முதல் இடம் எங்களுக்கு தான். விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். கும்பகோணத்தை சாபத்திலிருந்து மீட்டெடுங்கள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.